வெல்கம் டு ஆதிராஜ் சமையல். ஆதிராஜ் சமையலில் இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் தொக்கு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வரும்போது நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும்போது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் போட்டு முருங்கைக்காவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது காய் முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி 1 நிமிஷம் வதக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து தண்ணி வற்றி தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஈஸியான சுவையான முருங்கைக்காய் தொக்கு கிடச்சிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஆதிராஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.